நாம் கோவிலுக்குள்ளே போகும்போது கோவில் வாசல் படிக்கட்டை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போவோம். சாமியை கும்பிடுறது சரிதான், ஆனால் கோவிலோட படிக்கட்டை ஏன் கும்பிடுறோம் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம முன்னோர்கள் காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போலங்க. இதில் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, அறிவியல் ரீதியான ஒரு உண்மையும் இருக்கிறது. அது என்னன்னா, ஒரு பக்தன் கோவில் வாசல் படியை தொட குனியும் போது அந்த செயலானது முதலில் அவனிடம் பணிவை ஏற்படுத்துகிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே பணிவு இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடம் தலைகணம் இல்லாத பணிவு வந்துவிட்டால் அவன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து விடுவான். இதுதான் முதல் விஷயம். அடுத்ததாக, குனிந்து நிமிரும் போது ஒரு மனிதனுக்கு சூரிய நாடி இயங்குவதாக சொல்லப்பட்டுள்ளது. படிக்கட்டை விரல்களால் தொடுவோம், தொட்ட விரல்களை நெற்றியில் ஒத்திக் கொள்வோம். இப்படி குனிந்து விரல்களை அந்த நிலைவாசல் படியில் வைத்துவிட்டு சரியாக 2 புருவத்திற்கு மத்தியில் நம்முடைய விரல்களை லேசாக அழுத்தம் கொடுத்து எடுக்க வேண்டும். இப்படி புருவத்தின் நடுப்பகுதியை நாம் அழுத்தம் கொடுத்து எடுப்பதன் மூலம் ஆக்ஞா சக்கரம் செயல்பட்டு நம் உடம்பில் உள்ள தீய சக்தியை வெளியேற்றி விடுமாம். தீய சக்தியானது வெளியேறிய பின்பு நாம் சன்னிதானத்திற்குள் நுழைவோம். இதனால் கோவிலில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நம்முடைய உடம்பு சீக்கிரமே கிரகித்துக் கொள்ளுமாம். இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள் அதிவேகமாக செல்லும். இனிமேல் கோவிலுக்கு போகும்போது குனிந்து நிலைவாசல் படியை வலது கைவிரல்களால் தொட்டு அந்த விரலை 2 புருவங்களுக்கும் மத்தியில் லேசாக வைத்து அழுத்தம் கொடுத்துவிட்டு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு கோவிலுக்குள் செல்லுங்கள். உங்களுக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக இந்த விஷயத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயம் அழிந்து போகாது, மறைந்தும் போகாது.